முதலமைச்சர் சொல்லி சொல்லுங்க சார். ஓட்டு போடுங்க. கெட்டியனா போடுங்க. நான் கெட்டியனா போடுங்க. நான் போடுங்க. சட்டம் கிடையாது. இது வரி கட்டிட்டு இருக்கோம், ஈபி பில்லு கட்டுறோம். ஆட்சி மாறிட்டே இருக்க தவிர எங்களுக்கு விரிவான போறது. அதே மாதிரி 2000 ஓட்டுக்கு மேல இருக்கு. எங்களுக்கு தனி கொஞ்சம் எவ்வளவு போடுறதுன்னா எங்களோட தேவை நாங்க தண்ணி கொடுங்க. பெரிய ஒண்ணு செய்ய முடியாதுங்க. எங்க தனியார் ஊர்ல 1500 ஓட்டு இருக்கு. இதெல்லாம் ஒண்ணு சேர்ந்து 700 ஓட்டுக்கு மேல வாங்கி நினைச்சு நாங்களே இடமே தனியா இருக்கிற இடம். ஆமா, அதாவது கணபதி அவரோட மனைவி கணபதிக்கு அதுக்கு சம்பந்தம் இல்ல. தைலா முதலியார் அவர் பேர்ல அவர் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிருக்காரு. அவர் பேர்ல இருக்கிறத வித்துட்டு இருக்காரு. யாரோ ஒரு நபர் இங்க எல்லாம் துணை இருக்காங்க. இங்க உள்ள அத்தனை பேர் துணை இருக்காங்க. இதுல பொதுமக்கள் நிறைய பாதிக்கப்பட்டுதான். பொதுமக்கள் இல்ல, பொதுமக்கள் தான் அவரோட துணை போய் நீங்க எல்லாம் போராடி இந்த இடத்தை வித்தவனை தான் பிடிக்கணும். வித்தவனுக்கு துணை இருக்கிறீங்க. நீங்க உடம்பு வச்சுங்க. அதுக்கு பேசாம இருந்தாங்க. அதுக்கு மெயினா கம்யூனிஸ்ட் மற்ற எல்லா கட்சிக்காரங்க வாய்மொழி ஒண்ணுமே செய்ய முடியல. கோர்ட்டு போங்க. ஐயோ, நான் கோர்ட்டு போங்க. அதான் முடிவாங்க. சப்போர்ட் பண்ணி பண்ண மாட்டீங்களா? கோர்ட்டுக்கு போங்க. ஓட்டு கேட்க முதலமைச்சர் சொல்லி சொல்லுங்க.